சக்தி சமையலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். இப்போ இது காலையில் டிஃபனாகவும் நம்ம சாப்பிட்லாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ரவையை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்படி லைட்டாக கையால் பிசைஞ்சு விட்டாலே போதும். இப்போ இது கூடவே ஒரு 2 கரண்டி அளவு இட்லி மாவு சேர்த்துருக்கேன். இது நீங்கள் வேணான்னா கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நைஸாக துருவினா இஞ்சி சேர்த்துங்க. நைஸாக அரிஞ்ச குடை மிளகாவும் சேர்த்துங்க. இப்போ நம்ம துருவின கேரட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட எவ்வளோ காய் எந்தெந்த காய் சேர்க்கணுமோ எல்லா காயுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சு வெங்காயம் நிறைய சேர்த்துங்க. சேர்த்துட்டு உப்பு, இதுக்கு தேவையான உப்பும், தயிர் கொஞ்சமாக ஒரு புளிப்பு சுவைக்காக தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதுக்கு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். மிளகாய்த்தூள் வேண்டாம், மிளகுத்தூள் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு ஹெல்த்தியான காலையில் டிஃபனாக இதை சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன காய் சேர்த்துக்க முடியுமோ நீர் சத்து உள்ள காயை அதிகமாக நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா ஒரு கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். நம்ம இப்போ தோசைக்கல்லில் நம்ம ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான தோசை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுக்கு இதுக்கு எதுவுமே தேவையில்லை தொட்டுக்க. நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இப்போ இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, பூண்டு சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதேமாரி காய்கறிலாம் நீங்கள் நறுக்கி செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியான பெனிஃபிட் தரும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த மாதிரியே தோசையை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் சட்னி கூட சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் தோணுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் காலையில் பிள்ளைங்களுக்கு இதேமாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ஹெல்த்தியான டிஃபன்ன்றதுனால நம்ம இதேமாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், சிம்பிளான சூப்பரான ஹெல்த்தியான தோசை நம்ம ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க. நன்றி.